சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कनरारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा स्थिरा ओम तंत्रेश्वरा वरदा वेरा. தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. வையம் கலித்துயர் தீர்கவே அரண்நாமமே சூழ்க என்று பாடினார் ஞானசம்பந்தர். இந்த உலகத்தில் இந்த கலியினுடைய துயரங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் சிவனுடைய பெயர் ஒலிக்க வேண்டும், அரண்நாமமே சூழ்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் சிவனுடைய பெயர் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அப்படிங்கிறார். உன்னை பிடிச்சிருக்கிற பாவமெல்லாம் நீ தாண்டி போகணும் அப்படின்னா கூட நீ அரஹரா என்று அரற்றான் இல்லைங்கிறார். அரோஹரா அப்படின்னு சொல்லி நீ கடவுளை பார்த்து அரற்றுவதெல்லாம் அழுவுறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு சிவபெருமான் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய இல்லை படியளக்கக்கூடிய நிலையில் இருக்காருன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டு போயிட்டார். அவர் பகவத்கீதையில் சொன்னபோது என்ன சொன்னார்? ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுமே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் சர்வபூதானாம், எல்லா படைப்புகளிலும் அவன்தான் நிரவி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிரபாவச பட்டணம்ங்கிற இடத்துல இரணியா நதிக்கரையில் கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் போகிறதுக்காக பல்லக்கு வந்துச்சு. அவர் அதில் ஏற போகிற போது இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க. கிருஷ்ணா, தர்ம பசு 4 காலில் 3 கால் உடஞ்சி போய் ஒத்த காலில் நிற்கிது. உலகத்தில் கொலை பழி எல்லாமே ஜாஸ்தியாக போச்சு, நீயும் போயிட்டியானா எங்களுக்கு வேறு என்ன தான் வழி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நீங்கள் பற்றி கொள்வதற்கு சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்கள் இருக்கின்றன. கலியுகத்தில் பற்றி கொள்வதற்கு சிவனுடைய பொற்பாத கமலங்கள் இருக்கின்றன. அதுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இன்னும் கூட வற்றாத சில புண்ணிய நதிகள் இருக்கின்றன. தூவி வழிபடுவதற்கு நறுமண மலர்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். பூசுவதற்கு வெந்நீர் இருக்கிறது, ஓதுவதற்கு பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது. இதை பிடித்து கொண்டு நீங்கள் கலியுகத்தில் எப்படியாவது தப்பிச்சிடலாம்ங்கிற வார்த்தை தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். ஏன்னா அவர் காட்டிய விஸ்வரூபத்தில் இருக்கிறது என்ன? பஷ்யமே ருத்ரரூபம், என்னுடைய சிவனுடைய கோலத்தை பாருன்னு அவர் காட்டினார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஸ்வரூபம் இது சிவனுடைய கோலம். அவரே தான் சொல்லியிருக்காரு. சமணர்களிடத்தில் வாதம் செய்வதற்காக திருஞான சம்பந்தமூர்த்தி போகிறார். அப்போ 80 வயசான அப்பர் சுவாமி சொல்கிறாரு, அப்பா நீ சின்ன பையன், சமணர்கள் சூதும் வாதும் செய்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க, உன் ஜாதகம் சரியில்லைப்பா, இப்போ போகாதே அப்படிங்கிறாரு. இவர் என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என் உளமே புகுந்த அதனால்,
சிவபெருமான் என் உள்ளத்தில் உட்கார்ந்துருக்கான். நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயனே என்ற நிலையில், யோகி ஹிருத் பத்ம வாசினே என்று சொல்லக்கூடிய நிலையில் பகவான் எங்கிட்ட உட்காந்துருக்காரு. அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி போகிறாரு. போயிட்டு தன்னுடைய கருத்தை எழுதி தண்ணியில் போடுறாரு. அதுக்கு புனல்வாதம்னு பேர், மிதந்து வருகிறது. நெருப்பில் போடுறாரு, அதுக்கு அனல்வாதம்னு பேர், அதுலேயும் எரியாமல் வந்து சேர்கிறது. அப்போ அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டுத்திலையும் வென்று வந்த திருஞான சம்பந்த மூர்த்தி, அவர் சாதாரண ஆள் இல்லை. உரை புகழியூரில் வருவனே அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்த மூர்த்தியாக வந்தார் அப்படின்னு. வேதங்கள் தழைத்துவங்க உரை புகழியூரில் வருவனேங்கிறார். வேதங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக வந்தான் அப்படிங்கிறார். இப்போது அவர் அந்த அனல்வாதத்திலையும் புனல்வாதத்திலையும் வென்றுட்டு வந்துட்டு நம்ம அப்பர் சாமி கிட்ட சொல்கிறார், தாத்தா நீங்கள் என்னவோ பயந்தீங்களே பாருங்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லா கிரகங்களும் இன்க்ளூடிங் ராகு கேது யாரெல்லாம் பகவானை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல நல்ல எந்த குறையும் கொடுக்காது, நானே ப்ரூஃப் பாருங்க அப்படின்றார். சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாஸ் சொல்கிறார், இந்த கோளறு பதிகத்தை நீங்கள் பாடுங்க, வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலையும் சிவன் உன்னை காப்பாற்றுவார், கடவுள் உன்னை காப்பாற்றுவார்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ அவர் அந்த ஓலையில் எழுதி போட்டிருந்தார் இல்லையா, அனல் வாத்திலையும் புனல் வாத்திலையும் வெல்லுவதற்காக. அதில் என்ன இருந்தது என்றால், வாழ்க அந்தனர், இந்த ஐருங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க இந்த வேதங்களெல்லாம் செய்கிறாங்க. கற்றாங்கே எரியோம்பி அந்தனர் வாழ்த்தில்லை, வேதங்களை எல்லாம் படித்து டெய்லி யாகம் வளர்த்து சர்வோஜனோ சகினோ பவந்தோ இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால் அவனுங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், வாழ்க அந்தனர். வானவர் அடுத்தது தான் தேவர்கள், அதுக்கடுத்து ஆனினம். ஏன் பசுமாடுகளை சொல்கிறாரு, குதிரை ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த பசுமாடு தான் யாகத்துக்கு வேண்டிய சாணியை போட்டு வரட்டி கொடுக்குது, இடத்த சுத்தம் பண்ணுறதுக்குள்ள கௌமியத்தை கொடுக்குது, அந்த யாகத்துக்கு தேவையான நெய் பால் தயிர் இதெல்லாம் அதுதான் கொடுக்குது. அதனால் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். வையம் கலி துயர் தீர்கவே அரண்நாமமே சூழ்க, சிவனுடைய பேர் எல்லா இடத்துலையும் ஒலிக்கட்டும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த கலியுகத்தில் நம்மெல்லாம் பார்க்குறோம், நம்மெல்லாம் நல்லவங்க தான், ஆனால் நல்லவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தோட தர்மம் அது. கலியுகத்தில் நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் மாறும். இந்த கலியினுடைய கொடுமைகள் மாற வேண்டிய காலம் வருகிற போது வந்துடுச்சு, நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ அல்லவை தேய அறம்பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி நினிய செய்யின் அப்படிங்கிறார். அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நம்மலாம் நல்லவங்களாக இருந்தும் கஷ்டப்படுறோன்னா அதெல்லாம் நல்லது. நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம நல்லவங்களாக இருக்க வாசி தான் ஒரு மகாசிவராத்திரி அன்றைக்கி கோயிலில் உட்காந்து பாட்டு கேட்டுனுட்டு பல்லுக்கு பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாமியை கும்பிட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கோம் இல்லையா. அதனால் கைலாயம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காட்சி வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வேதம் ஓதுறவங்கலாம் உட்காந்து வேதம் ஓதிக்கின்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாட்டு பாடுறவங்க வீணை போன்ற வாத்தியங்களை வாசிக்கிறவங்கலாம் வாசிக்கின்னு இருப்பாங்க. இப்போ இங்கே மாத்திரம் என்ன, அதே தானே, சாமி அழகாக இருக்கார். நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ணவே அந்த சிவலிங்கம் ஃபுல்லாக தங்கம், அதில் எல்லா கற்களையும் வேறு பதிச்சு வச்சுருக்கோம். ஸோ குரு வடிவாகி சிவபெருமான் இருக்கிற போது அவனுக்கு பொன்னன்னு பேர், பொன்னார் மேனியனே அப்படின்வாங்க. ஸோ தங்கத்தினாலான லிங்கத்தை வச்சு அதுக்கு நாம் இன்றைக்கி பூஜை பண்ணுறோம். இதுக்கு முன்னால் 6 காலம் பூஜை பண்ணுவோம். அதாவது முதல் காலத்துக்கு பிள்ளையார், அப்புறம் முருகன், அப்புறம் ஐயப்பன், அப்புறம் அம்பாள், அப்புறம் பெருமாள், அப்புறம் சிவன், 6 காலம் பூஜை பண்ணி காத்தால 6 மணிக்கு தான் நம்ம முடிப்போம். ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துடுச்சு, கூடிய சீக்கிரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் we can have 6 கால பூஜை பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம். நம்மக்கிட்ட எதுக்குமே பஞ்சம் இல்லை. இன்னைக்கு காத்தால நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய 24வது வருஷம், அதனால் திருச்செந்தூர் முருகன் பூஜைலாம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்தோம். காலையில் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்த 11 ஆட்களை வச்சு ஏகாதச ருத்ர பாராயணமெல்லாம் பண்ணி யாகமெல்லாம் பண்ணி மத்தியானம் செஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ராத்திரி இந்த பல்லக்கு தேர் இந்த பூஜைகள் எல்லாம் நடக்குது, இந்த பாடுறவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லா ஆக்டிவிட்டியும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே நாம் சரிவர செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலியுகத்தில் இந்த கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னா சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும்ன்றது தான். ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் சொல்கிறார், வேதோ நித்தியம் படியதாம்ங்கிறார். வேதங்களை நிதமும் படி, டெய்லி படிங்கிறார். இப்போ நம்ம இடத்துல நீ காலையில் வந்தியானா அந்த பெருமாள் கோயிலில் ஒரு யாகம் நடந்துகிட்ருக்கோம், இங்கே ஒரு டீமு, துர்கை கோயிலில் ஒரு டீமு, அங்கே பிள்ளையார் கோயிலில் ஒரு டீம், தனித்தனி டீம், அவங்கெல்லாம் உட்காந்து யாகம் வளர்த்துன்னு இருப்பாங்க. ஒரே கேம்பஸ்குள்ளே 3 இடங்களில் நாட் பெய்டு ப்ரீஸ்ட்டு, கமிட்டடாக டெடிக்கேட்டடாக பண்ணக்கூடியவங்க உட்காந்து 3 இடத்துல யாகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதெல்லாம் அந்த காலத்தில் அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தம்லாம் சொன்னாங்களோ அந்த மாதிரியான எல்லா பணிகளும், கடவுளுக்கு சேவை செய்கிறது, உழவார பணி செய்கிறது, இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்க. அப்போ நம்முடைய சாஸ்திரங்களில் எதுவெல்லாம் வழிபாட்டு தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டனவோ சரியை என்னுவாங்க. சரீரத்தினால் செய்யக்கூடிய வழிபாடுகள் சரியை, அதை இங்கே நடத்திக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம் நாம். அண்டு பீப்புள் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். இதில் 2வது படத்தை பாருங்கள், அங்கே இருக்கிறதுல எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தலையில் பிறையோட சிவன் நிற்பார். அவருக்கு பக்கத்தில் வலது கையில் கிளி, இடது கையில் கரும்பு வேல் வச்சுக்கிட்டு அம்பாள் உட்காந்துட்டுருப்பான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கும், அதுதான் முருகர். யாக்கு இருக்கும், 2 கொம்பு வச்சுன்னுட்டு ஒரு எருது மாதிரி இருக்கும். கீழே 2 மயில் இருக்கும், ஒரு மணி இருக்கும். உலகத்திலேயே இதை காட்டினது நான் ஒரே ஒரு ஆள் தான். இதுதான் கைலாசம். கைலாசத்தில் இப்படி தான் இருக்கும். அந்த சிங்கம், எருது, சிவன், தலையில் பிற, கரும்பு வில்லு, கிளி, நாகசுப்பிரமணியன், 2 மயில்கள், வள்ளி தேவியானை, கண்டாபரணர் என்கிற மணி. இது ஃபுல் கைலாச கோலம். இதுதான். இது ஏதோ வரைஞ்சது இல்லை, ஃபோட்டோ இது கிடையாது, நாம் பார்க்கறது. நான் எந்த கைலாசத்தை பார்த்திருக்கிறோனோ, நான் 11 தடவை கைலாஸ் போயிருக்கேன். சைனாவில் இருக்குது. நான் கைலாசத்தில் நாம் எதை பார்க்குறோமோ அதை நாம் இந்த கேமராவில் காட்டுறோம். அதுதான் அந்த படம்ன்றது. அப்போ நீங்கள் இதை விட ஒரு நல்ல இடம் சிவன் வழிபடுவதற்கு மெட்ராஸ் பூரா தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அதாவது எல்லா இடத்துலையும் கமர்ஷியலாக ஏதாவது இருக்கும். அதுக்கு டிக்கெட்டு, இதுக்கு டிக்கெட்டு, ஒரே சந்தை கடை மாரி இருக்கும். இந்த இடத்துல பாரு, எல்லோரும் அமைதியாக உட்காந்துன்னு இருக்கீங்க, உட்காந்த இடத்துலேயே உங்களுக்கு எல்லாமே நடக்குது இல்லையா? எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட்லி மேனேஜ்டு இயர் அண்ட் பீப்புள் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவங்க ஒரு ஆன்மீகம்ன்றத, ஒரு சாமியாருன்னா இப்படி இருக்கணும், மொட்டை அடிச்சுன்னு இருக்கணும், இல்லை தாடி வச்சுன்னு இருக்கணும், ஒரு காவி கிவி கட்டின்னு கையில் ஒரு குச்சியெல்லாம் வச்சுருக்கணும், இதுதான் சாமியார்னு நினைக்கிறாங்க. சாமியாருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாமியாருக்கும் வேஷத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. நீ மொட்டையும் அடிக்க வேணாம், தாடியும் வளர்க்க வேணாம், நேர்மையாக இருக்க கற்றுக்கிட்டேன்னா அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அர்த்தம். துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளரில். அவங்க எதையும் திறக்கலை, திறந்த மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க. இதை விட ஃப்ராடுங்க உலகத்திலேயே இல்லவே இல்லை அப்படின்னு அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. நீ என்ன ட்ரெஸ்ஸு போடுற, என்ன வேஷம் கட்டிக்கிறன்றதெல்லாம் அழகு கிடையாது. மனசில் நம்ம நேர்மையாக இருக்கோம், தன்னெஞ்செறிவது பொய்யா இருக்காங்கிற மாதிரி நாம் நேர்மையாக இருக்கோங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய அழகு. நான் 1983 ஒரு கோயில் கட்டினேன் அண்ணா நகரில். ரொம்ப பெரிய அளவுக்கு கோயில் கட்டி சொந்த செலவில் 3 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிவாச்சாரியாரையும் கூப்பிட்டு கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணி, வீரமணி, ஒரிஜினல் வீரமணி தாசனில் கச்சேரியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஆன உடனே அந்த இதுக்கு வந்தவங்க யார், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, அப்புறம் நம்ம இவர் சுந்தரராமன், குருஜி சுந்தரராமன், காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், இவங்கெல்லாம் வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. ராஜப்பா சிவாச்சாரியார், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில், திருவாரூரில் சங்கு வாத்தியம் பாடுவார் மாலிங்கம் உண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க. இப்போ சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்து சமய அறநிலைத்துறையுடைய செயலாளராக இருந்தவர், அவரும் வந்திருந்தார். அவர் நான் கும்பாபிஷேகம் டிசம்பரில் பண்ணேன், 13, 14, 15. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி எங்கள் வீட்டு வாசலில் கார் போட்டுன்னு வந்தார். நான் அண்ணா நகர்லேருந்து வெஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் 7ஆம் நம்பர் வீட்டில் நார்த் மெயின் ரோட்லேருந்து. காரில் ஏறுங்க சார் என்னார். எதுக்கு அப்படின்னா, வாங்க போகலாம், திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகளுடைய ஆசிரமம் இன்றைக்கி திறக்கணும், அந்த மண்டபமெல்லாம் என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்களும் என் கூட வாங்கன்னார். ஸோ நான் அப்போ தான் திருவண்ணாமலைக்கே ஃபஸ்ட் டைம் போனேன். அதுக்கு முன்னே போனது இல்லை.
போலன்னா எங்கள் குடும்பங்கள்லாம் அங்கே போகக்கூடாது, போனால் ஏதாவது மரணம் நடக்கும்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா ஒரு மயிலை வந்து யாருக்காண்டியோ குத்திச்சுன்னு கொலை பண்ணிட்டாங்களாம். அதுலேருந்து துர்மரணங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது எங்கள் பரம்பரையில். அதனால் யாரும் திருவண்ணாமலைக்கு போன பயப்படுவாங்க. அவர் கூப்பிட்டாரு. நான் தான் ஃபஸ்ட் டைம் போனேன். அந்த இதில் பண்ணிட்டு திருவண்ணாமலையில் விசிறி சமயம் இருக்கார் இல்லையா, யோகிராம் சரத்குமார், அவர்கிட்ட போனோம். அவர்கிட்ட போகிற போது அவர் என்ன பண்ணார், நடுவில் வந்து நின்று, சிவசங்கரா யூ மேக் ஒன் பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. ஏன்னா ஒரு சுற்றுனார். நான் 3 சுற்றினேன். அப்போ அவர் ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி ஒன் பிரதர்ஷனம் பண்ணார். ஒன்றும் ஒரு பிரச்சனை தான் பண்ண சொன்னேன்ட்டு. நான் ஃபாதர் ஐ ஹவ் சோ மெனி சின்ஸ் அப்படின்னேன். நோ மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ்னார். என் மகனே, நான் உனக்கு உறுதியளிக்கிறேன், உனக்கிட்ட எந்த பாவமும் இல்லை, சித்தார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. தெரிஞ்சால் கூட ஒன்றும் சொல்லக்கூடாது, சும்மா உட்காரணும். அப்போ அவருக்கு அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறார். கைலாசத்தில் ஒரு நாள் சிவபெருமான் இந்த மாதிரி புலித்தோலை அரைக்கா சேர்த்து அழுக்கழுக்காக சுற்றின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவரை மானசரோவரில் குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அவருக்கு அழகாக கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிரீடமெல்லாம் வைக்கிறாங்க. அவர் தான் எப்படி இருக்கோன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் மானசரோவரில் இப்படி எட்டி பார்க்குறாரு. அவரே பார்த்துக்கிறார். பார்த்துட்டு சுந்தரா வாங்குறார், அதாவது ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய சொந்த நிழல் தண்ணியிலேருந்து தான் சுந்தர். அவர் சிவபெருமான் விஷம் குடித்த போது கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டார். அதனால் ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர்னு அவருக்கு பேர் வந்தது. அப்போ சிவனும் சுந்தரமூர்த்தி நாயரனும் வேறு வேறு அல்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனுடைய சொந்த இது. அதுக்கப்புறம் அவர் கணபூதங்களுக்கு தலைவராக அங்கே இருக்கார். அங்கே இருக்கிற போது பார்வதியுடைய 2 பெண்கள் பார்த்தா அவருக்கு ஒரு லவ் வருது. சிவன் சொல்கிறார், லவ் வந்துச்சுன்னா அனுபவிச்சுடு. ஏன்னா தேவலோகத்தில் ஒளி உடம்பு தான், இந்த ஃபிசிக்கல் பாடியெல்லாம் கிடையாது, பூமிக்கு தான் வரணும். ஆனால் இவர் ஐயோ நான் உன்னை விட்டு எப்படி போகிறதுன்னு, நாம் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வோங்கிறார். ஸோ பூமியில் அவர் வந்து ஒரு ஐரூட்டில் பிறகுறார். அந்த நாட்டினுடைய குறுநில மன்னன் இருக்கான் இல்லையா, நரசிங்கம் முனையரையர்னு பேர். அவன் பார்த்துட்டு இந்த குழந்தைய நான் எடுத்துன்னு போய் வளர்த்துக்கலாமான்னு. ஐயர் நல்லா இருக்கட்டும் பையன் அப்படின்னு போப்பா எடுத்துன்னு அரண்மனைக்கு. இவர் அப்படி வளர்றார். இவருக்கு கல்யாணம் பண்ணணும். இங்கே திருவண்ணைநல்லூர் பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்போது ஒரு வயசான கிழவர் வராரு. வந்துட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவன் எனக்கு அடிமை அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார், என்ன பிராமண குலத்தில் அடிமையெல்லாம் கிடையாதுன்ட்டு, வேணா பாரு அவங்க தாத்தா இது கொடுத்து ஓலகுதுன்ட்டு. இவர் என்ன பண்ணார், ஓலையை வாங்கி கிழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவேன்றார். நீ இந்த மாரி ஆளுன்னு எனக்கு தெரியுண்டா, அது வந்து ஜெராக்ஸு, நான் ஒரிஜினல் வச்சுன்னுக்கிறேன்ட்டு உங்கள்கிட்ட இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு இந்த ஊர் பெரியவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவங்க பார்த்து ஆமாம் இவங்க தாத்தா கைத்து தான் அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு அவள் தான் கல்யாணம். இவருக்கு எப்படி இருக்கும். அதனால் சிவனை பார்த்து திட்டுறாரு, பைத்தியக்காரன்னு பித்தா அப்படிங்கிறார். சிவபெருமான் நேராக கோயிலுக்கு திருவண்ணைநல்லூர் போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தில் மறைஞ்சிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படிங்கிறார். இப்போ சொன்னேன் இல்லையா பைத்தியக்காரான்னு சொல்லி, என்னை பித்தா என்று வைத்து சொற்றமிழால் பாடுகன்னு. அப்போ தான் அந்த பித்தா பெறை சுடி பாடினாங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. இதுதான் பிகினிங். திருவண்ணைநல்லூரில் வராரு. ஏன்னா அந்த பொண்ணை அவர் கட்டிக்க முடியாது. ஏன்னா இவருக்கு பாக்கி இருந்து கைலாசத்துலேருந்து வந்த பொண்ணு ஒருத்தி திருவத்தியூரில் ஞாயிறு கிராமத்தில் பிறந்திருக்கா, இன்னொருத்தி திருவாரூரில் பொறுத்திருக்கா, ஒருத்தி சங்கிலி நாச்சியார், இன்னொருத்தி பறவை நாச்சியார். அதனால் இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. அதனால் உங்கள் லைஃப்பில் கூட உங்களுக்கு பொண்ணுக்குன்னு பார்த்து நடக்கலைன்னா வருத்தப்படாது, வேறு பொண்ணு இருக்குது. சுந்தரருக்கே அப்படி தானே, உனக்கும் அப்படி தானே இருக்கும். அதனால் அண்டு பல அனுபவங்கள் வருது. சிவபெருமான் அவருக்கு பணம் வேணும்னு கேட்டால் தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறாரு மணிமுத்தாறுலேருந்து விருதாசத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் இந்த கல்யாணம்லாம் நடக்குது. மனைவிங்க சண்டை போட்டால் இவர் போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாரு. இப்படி பலவிதமான அனுபவங்களெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நீ வந்த அனுபவம் முடிஞ்சாச்சு, நான் உனக்கு வெள்ளை யானை அனுப்புகிறேன், என்கிட்ட வந்துருன்றார். ஸோ சிவபெருமான்
கைலை ஆரூர தோழமை விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நிமிஷமும் சிவபெருமானுடைய அணுக்கத்தில் இருந்து அனுபவங்களை பெற்று சிவபெருமான் அனுப்பிய வெள்ளை யானை மேலே ஏறிக்கிட்டு இவர் போய் நிற்கிறார். இவருடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஐயோ நீ போறிய என்னை விட்டு இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுன்னு சரின்னு ஒரு குதிரை காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓட்டு அவர் குதிரை மேலே போகிறாரு. ஔவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி இருந்துட்டு என்ன பிள்ளையாரா அவங்கெல்லாம் போயின்னுக்கிறாங்கன்னு நீ கவலைப்படாத பூஜை பண்ணுன்ட்டு பிள்ளையார் தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறார் ஔவையாரை. ஸோ இவங்க 2 பேருக்கு முன்னே ஔவையார் போய் கைலாசத்துக்கு முன்னால் நிற்கிது. இப்படி பக்தர்கள் அனைவரும் கைலாசத்துக்குள்ளே போய் சேர்ந்தார்கள். இதுதான் சுந்தரமூர்த்தி நாயுடைய பேசிக் ஸ்டோரின்னு சொல்லக்கூடியது. இந்த கதையெல்லாம் ஒரு விலாவரியாக நமக்கு சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு சிவசங்கரா யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார், நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த, சிவனும் நீயும் ஒன்றே தான், சிவன் உன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டிய நேரம்னு ஒன்று சொல்லு இல்லையா, அது இதுதான் அப்படிங்கிற வார்த்தையாக அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஆதி சங்கராச்சாரியா யூஆர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். நீ ஆதிசங்கரா உலகத்தில் இருந்த, அப்போ பஜகோவிந்தம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ நீயே கோவிந்தன் ஆகிட்ட. கீப் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் எனக்கு திருவண்ணாமலையில் வச்சு முதல் நடந்த ஒரு அனுபவம். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருங்கிற இந்த கனெக்ஷன், அதுக்கப்புறம் ஆதிசங்கரன்ற கலெக்ஷன், இதெல்லாம் இது வரிசையாக கன்ஃபார்ம் ஆகினே போகும். நமக்கு வருகிற அனுபவங்கள் நமக்கு பல வகைகளில் கன்ஃபார்ம் ஆகிட்டே போகும். இப்போ மகத்தில் புக்கதோர் சனியன காணாய் அப்படின்னு திட்டுவார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை திட்டுவார். எனக்குன்னு வந்து சேந்திய பாவின்ற மாதிரி இவன் நினைக்கிற மாதிரி நடக்கலாம் திட்டுவார் சாமியை. அப்போ சாமி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இருறா, உனக்கு நல்ல சாப்பாடு என்கிட்ட இல்லை, மடப்பள்ளியில் என்ன இருக்க போகுது, அதனால் நான் 5 வீட்டில் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு தரேன். சிவனையும் போய் 5 வீட்டில் கொண்டாந்து விருது சாப்பாடு கொடுப்பார், தங்க செங்கல் கொடுப்பார். இப்படி எத்தனையோ விதமானம். இப்போது அந்த விருதாச்சலத்தில் இவர் இந்த 2 கண்ணும் போயிட்டு தடுமாறி திருமுல்லை வாயில் மசிலாப்படி ஈஸ்வரர் கோயிலுக்கு வராரு. அங்கே வந்து நின்று வயலில் அப்படியே உடம்பெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு வந்து எப்படி இருக்கும், இவர் கோவம் வருது. சிவனை பார்த்து நீர் உளிரா அப்படின்னு, நீ இருக்கியா அப்படின்னு உள்ளிருந்து குரல் கேட்குது. யாமலோ நீ வீர் போவீர், நான் இருக்க நீ போடா அப்படின்னு. அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சிபுரத்துக்கு வந்து கம்பன் எம்மானை பாடி ஆம் கண் பெற்றவாரேன்னு ஒரு கண்ணு வருது. அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போகிறார் இல்லையா, அந்த இடத்துல 2வது கண்ணு வருகிறது. அதுக்கு பின்னால் நோ லுக்கிங் பேக், எல்லாமே ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சிவனோட எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் பெற்றவர். லாஸ்ட்டில் அங்கே போய் சேர்ந்தார். ஸோ அவருடைய கண்டெம்பரரியாக இருந்தது யார்? ஔவையார். ஔவையாரில் எப்படி கிங் ஜார்ஜ் 1, 2, 3, 4 அது மாதிரி நிறைய ஔவையார் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஔவையார் அந்த காலத்தில் சேரமான் பெருமாள் நாயனார்னு சொல்லிட்டு திருவாங்கூர் ராஜாவாக இருந்த ஒரு ஆள். இவங்கெல்லாம் அங்கே கைலாசில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு படிக்கிறோம். அண்டு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் வர வர தான் நமக்கு நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம் கடவுள்கிட்டேன்னு புரிய ஆரம்பிக்கும். அதாவது 83 கோயில் கட்டுறேன், 84 26 ஜனவரிக்கு எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ராகவேந்திரர் வந்து உடம்பு வேற ஆத்மா வேற பிரித்து காட்டுறாரு. இது மாதிரி எல்லாம் நடக்குது. அதுக்கு தொடர்புடைய அனுபவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் விருதாச்சலம் கோயிலுக்கு போகிறேன், என்னுடைய ஆன்மீக காலகட்டத்தில் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு போகிறேன். அப்போது அங்கே அம்பாள் ஒரு குட்டி பொண்ணு பாலாம்பிகைன்னு ஒன்று உண்டு. அங்கே அந்த குட்டி பொண்ணு அங்கே வந்துட்டு இன்றைக்கி என்ன சனிக்கிழமை தெரியுதா உனக்கு அப்படின்னு. ஏன்? நான் சிவனை திட்டியிருக்கேன், மகத்தில் புக்கதோர் சனியன காணாய், ஆனால் சனிக்கிழமை வந்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். இப்படி உங்களுக்கு அனுபவம் வரும். தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கராய் யாருக்குள்ளோ சதுரன். ஆன்மீகத்தில் உனக்கு கிடைக்கிற ரிவார்டே என்னன்னா நாம் பெறுகிற அனுபவங்கள், பெரிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். தலைகீழ் அப்படியே உலகத்தையே புரட்டி போடுகிற மாதிரியான ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அது நம்மளை பழைய பிறவிகளில் நம்ம தயாராக இருந்திருக்கணும். அது கூட சொத்து சேர்த்துருக்கணும். இந்த பிறவியில் நம்ம கடவுள் மேலே டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுகிற ஒரு காலகட்டம் வரும் இல்லையா. அந்த காலகட்டம் வர்றபோது நம்ம லைஃப் அப்படியே மாறும். இதுதான் தேவாரத்தில் சொல்லப்படுகிற எமை தடுத்து அடிமை கொண்டு, கடவுள் உன்னை தடுத்தாற் கொள்வார். பாரமாய பழவினை அறுத்து உனக்கு பாரமாக இருக்கிற பழைய கர்மாவெல்லாம் கழிப்பார். அதுக்கு பின்னால் லைஃப் லாங் நீ ஜாலியாக கடவுளுக்கு தொண்டு செஞ்சிட்டே இருப்ப. பாரமாய பழவினை அறுத்து
தன்னை நினைந்துருக தருகின்றான். அவனை நினச்சிக்கிட்டு அவனுக்கு தொண்டு செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுப்பான். இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு சாதாரண அஜ்ஞான நிலையிலிருந்து ஒருத்தன் ஞானியாக பரிணமிக்கிறதுக்குள்ளே எவல்யூஷனரி தியரிங்கிறது. அப்போ சிவசங்கர் பாபா என்பவர் எத்தனையோ பிறவிகள் இந்த உலகத்தில் வந்திருக்காரு. ஆரிஜின்னு சொல்ல வர போது சிவனாகவே இந்த உலகத்தில் சுந்தரராக வந்து இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கொண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம், வந்தோம், ஆதிசங்கராக வந்தோம், பட்டினத்தாராக வந்தோம். எத்தனையோ விதமான அனுபவங்கள் உலகத்தில் என்னென்னவா வந்தோங்கிறதெல்லாம் நம்ம அங்கே படமே போட்டிருக்கோம். நான் என்னென்னவா உலகத்தில் வந்தேன்னு சொல்லி. உனக்கு தெரியாது இல்லையா நீ என்னவா உலகத்தில் வந்தேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அதுதான் உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். தி கேப் பிட்வீன் யூ அண்ட் மீ இஸ் ஐ நோ ஆல் மை பாஸ்ட் பர்த் அண்ட் வாட் இஸ் மை ப்ரெசன்ட் பர்த் அண்ட் ஒய் ஐ ஹவ் கம், வாட் ஐ ஹவ் சப்போஸ் டு டூ. இதெல்லாம் உங்களுக்கு அது தெரியல. அந்த தெரியாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மாயை அப்படிங்கிறது. அந்த மாயை யசோதிக்கே இருந்தது. கிருஷ்ணனுக்கு ஒரு செவிலி தாயாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி இந்த யசோதியை மனு தின்றிய பாவின்னு ஒரு அடி அடிப்பான் இந்த ஆள். ஏன்னா இவர் உலகத்தையே வாயில் காட்டுறாரு. பாருண்டான், பாருமீன்தான், பாரிழந்தான், பாரிழந்தான். பூமியை சாப்பிட்டு காமிச்சாரு, துப்பி காமிச்சாரு, அளந்து காமிச்சாரு இல்லையா, காலை தலைமையில் வச்சு காமிச்சார் பலி சக்கரவர்த்திக்கு, எல்லாம் எனக்கு தாண்டாங்கிற மாதிரி. ஆனால் அவளுக்கு தெரியல. அதுக்கு பேர் மாயை. யாராக இருந்தாலையும் நம்ம கூடிய கடவுள் இருப்பார் ஏதோ ஒரு வடிவத்தில். இப்போ ராமர் உலகத்தில் கடவுள் இன்னைக்கு நீ கும்பிட்டுனுங்கிற அயோத்தியில் 4000 கோடி கோயில் கட்டுற. ராமர் இருந்தபோது உனக்கு தெரியுமா அவர் தான் கடவுள்னு தெரியுமா? கிருஷ்ணர் இருந்தபோது அவர் தான் கடவுள்னு உனக்கு தெரியுமா? இதுதான் ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் மாயை. இந்த மாயை என்பது கடவுள் மேலே இல்லை, பார்க்குறவங்க மேலே இருக்குது. இப்போ இதுதான் கடவுள்னு வச்சுக்கோ, இது மேலே இந்த மாயை இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த டவலை எடுத்தால் கடவுள் எல்லாருக்கும் தெரிஞ்சுடுவார். அப்போ மாயை என்பது கடவுள் மேலே எப்பயும் இல்லை, உன் மேலே இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீ உன் மேலே இருக்கிற மாயத்திரையை விலக்கி கொண்டால் உனக்கு கடவுள் தெரிவார். இங்கே தெரிவார், நானே தெரிவேன். அது தெரியாதது இருக்கு இல்லையா, அதுதான் கர்மான்றது, அதுதான் மாயைன்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற போது உங்கள் மேல் இருக்கிற மாயை நீங்கள் விலக்கி கொள்கிற போது நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நான் தலைகீழ நின்று உனக்கு கோனார் நோட்ஸ் கொடுத்தா கூட நான் தான் கடவுளுங்கிறது உனக்கு தெரிய போகிறதில்ல. சிவபெருமானும் சிவசங்கர் பாபாவும் ஒன்றே தான். ஏன்னா அவருடைய சொந்த நிழல் தான் சுந்தரர், அதுதான் நான். அதனால் 2 பேரும் வேறு வேறு அல்ல. இந்த உளுந்தூர்பேட்டுக்கிட்ட ஒரு சாமி இருந்தாங்க, சங்கரலிங்க சித்தர்னு பேர். இந்த பிடபிள்யூடி பங்களாவுக்கு பக்கத்தில். நான் அவரை பார்க்கறதுக்கு போனபோது வாடாப்பா சிவபெருமானே அப்படி தான் கூப்பிடுவார். வாடாப்பா சிவபெருமானு. கோடிசாமி இருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம். இவர் தான் சிவன், இவர் தான் பெருமாள். தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம் அப்படின்னு ராம் சரத்குமார் சாமி சொல்லுவார். சிவசங்கர் பாபா has gone to greater level than Arvindo and Chaitanya is God's prime minister அப்படின்னு. கடவுளின் பிரதம மந்திரி இவர் அப்படின்னார். பரமாச்சாரியா இருந்தார். அவர் சொன்னார், இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ. ஏன்னா ஆதிசங்கர் அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்தோங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கர நீயே என அறி அப்படிங்கிறார். அப்போ 4 மடம் எல்லாத்தையும் நாம் பரசுராம தேயமுற்றி தேசம் தனக்காய் திருமடங்களை ஸ்தாபித்தோன். அப்போ ஆதிசங்கர் எவ்வளோ பெரிய நிலை, ஆதிசங்கர் இதெல்லாம் அந்த நிலையில் நாம் வந்திருக்கோம். இப்படி நம்ம என்னென்ன பிறவிகளை எடுத்து வந்தோம் அண்டு வாட் இஸ் அவர் விஷன் ஆர் மிஷன் இன் திஸ் பர்த் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மாயத்திரை மறைத்திருக்கு. சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கும், மாயத்திரை ஏதோ மறைக்கின்றது. மாயத்திரை என்னை மறைத்திருந்தால் அதை மாற்றிவிடு சங்கரா, தாயாக வந்து தழுவி என் தாபம் தீர்த்து விடு சங்கரா. சிவமாக நீ என்னுள் இல்லை என்றால் நானும் சவமன்றோ சிவசங்கரா. இங்கே அரும்பாக்கத்துக்கிட்ட ஒரு நாடி படிப்பார் ஒரு ஆள். அப்போ அவர் சொல்கிறார், இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமாக இருக்கே. இது எங்கள் குருவின் ஜாதகம். நல்ல மனிதர், நல்லா ஆகிடுவார். அனுஷ்டானம், போஜனம், ஆச்சாரம், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான்.
அவரே பெரிய ஆள், அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? அதில் வருதா, இவர் தான் சிவபெருமான், அவரை பற்றி என்கிட்ட போய் நீ கேட்குறீர். அதே மாதிரி இங்கே விழுப்புரங்கிட்ட ஒரு சாமியார், அவர் டெய்லி ஒரு தடவை ஒரு இட்லி தான் சாப்பிடுவார், திருவண்ணாமலையே மலை சுற்றுவார். அந்த அளவுக்கு ரொம்ப டோட்டலாக டெடிக்கேட்டடாக இருக்கிறாள். அவர் ஒரு நாள் இங்கே வந்தார், 2 தடவை வந்தாரோ, ஒரு தடவை வந்தாரோ, அவர் சொன்னிருக்கார். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்த உடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு எல்லாம் கொடுத்தாச்சு. வருவான்னு சொல்லிட்டு போனாரா, என்ன இருக்குதா, பேசிக் இதுதான். அந்த மாதிரி மலேசியா போனேன். மலேசியாவில் என் ஃப்ரெண்டு குணசீலன் போனேன், 10 நாளைக்கு முன்னே வந்துட்டு போனார். ஸோ அவர் சொன்னார், இந்த செரம்பானுங்கிற இடத்துல ஒரு இவர் இருக்கார், முதல்ல அனுமந்தா, குரு அனுமந்தான்ட்டு சைனாக்காரர், அவர் உடம்புல ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த அனுபவம் வேறு. நான் பங்களாதேஷ் போனேன். அங்கே 10 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா ஏதோ ஒரு பத்திரிக்கை, அதில் பெனாசிருக்கும் பூட்டோக்கும் வழிகாட்டிய ஒரு ஆள், அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு ஒரு முஸ்லீம், அஜ்மீர் தர்காவினுடைய வழியில் வந்தவர். அங்கே இருக்காருன்னு நான் படித்தேன். அதனால் நீங்கள் அவர் இருக்காரான்னு கண்டுபிடிங்கன்னு. அவர் சொன்னார், சிட்டகாங்கில் இருந்தவர் இப்போ வந்து டாக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுன்றாரு, மாத்திரம் சொல்லு, ஒன்றுமே சாமிக்கு மீலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அவங்க வர சொல்லிட்டாங்க. இப்போ நான், குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க 2 பேர், உங்கள் பையன், அவங்க ஆஃபீஸில் எக்ஸான் மொபைலில் வேலை செய்கிற ஒரு 20-30 பெங்காலி எல்லோரும். நான் உள்ளே நுழைகிறேன். உள்ளே நுழைஞ்சு உடனே அவ்வளோ பெரிய ஆள், பெனாசிர் பூட்டோக்கும் குருவாக இருக்கிற ஒரு ஆள். என்னை பார்த்த உடனே நான் ஒன்றுமே வாயை திறக்கலை. உள்ளே நுழைகிறோம். நுழைஞ்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. இஸ்லாம் ரிலிஜனில் முகமது கூட நபி தான், அல்லான்னு சொல்லலாம் பாவம். அவர் சொன்னார், அல்லாஹ் என்னை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காருன்னு. என்னை கூட்டின்னு போய் அவர் பூஜை பண்ணுற திவான் மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ என் தலையில் கொட்டி எதிரில் உட்காந்து முட்டி போட்டுன்னு நமாஸ் படித்தார். மண்டி போட்டுன்னு நமாஸ் படித்தார். படிச்சுட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டாரு, இவர் காலில் விழுங்கோன்னு. பொதுவாக முஸ்லீம் ரிலிஜனில் யார் காலையில் விழுணும், நான் விடுறேன், நீங்கள்லாம் விழுங்கோன்னு. அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு சைவ சாப்பாடு பண்ண சொல்லி ஒரு புது வெள்ளை பெட்ஷீட் போட்டு அதில் பரிமாறிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்து பரிமாறினே இருந்தார். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே, முந்து சாப்பிட்டதில் கொஞ்சம் எனக்கு கொடுன்னாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு என் கையிலேருந்து பிடிங்க வாயில் போட்டுன்னு. அப்போ நிஜம் நடந்த மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு என்னை பற்றி அவர் சொன்னது தான் இது. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. இவரும் அல்லாவும் ஒன்னே தான். God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings.
He is the great, great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களை விட கிரேட் கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்து எல்லா கடவுளை விட இவர் தான் பெரிய ஆள். போய் சொல்ல, அவர் சொன்னதான் சொல்கிறேன். He has the power to give life to the dead. இவன் செத்து போகிறவங்க கூட இவரால் பழிக்க வைக்க முடியும். வள்ளலாரே பண்ணியிருக்காருல்ல, செத்தாரை எழுப்பலும் கூடுன்னுவார். அது ஒரு பவர். அது நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். 1984 ஜனவரியிலேருந்து நவம்பருக்குள்ளே எல்லா சித்துக்களும் நான் பண்ணி பார்த்துட்டேன். செத்துப்போன ஒரு கரப்பாம்பூச்சி பஜ்ஜி பஜ்ஜியாக எப்படி மாயம்மா ஒரு அடிபட்டு இருந்த நாயை அழுக்கு துணியில் கட்டிட்டு உட்காந்து ப்ரே பண்ணி அது எந்திரிச்சு ஓடிச்சோ, அது மாதிரி பஜ்ஜி ஆகி வெள்ளை வெள்ளையாக தனித்தனியாக வந்துட்டு கரப்பாம்பூச்சி பழிக்க வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணுறது. நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். All the angels in heaven come to him அவர் இருக்கிற இடத்துலையே எல்லா தேவர்களும் அவரை வந்து கும்பிடுறாங்க and seek his blessings. இதெல்லாம் நான் அப்படி தான் காட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லாமே தேவர்கள், அவங்கெல்லாம் என்னை வந்து பார்க்குறாங்க. அதுதான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம், இந்த கேமராவில் காட்டியிருக்கேன். He is the greatest elephant of elephants. உலகத்தில் இருக்கிற எல்லா யானைகளை விட பெரிய யானை இவர் தான், புள்ளியாருன்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. சிவன் பார்வதி எல்லா கடவுளும் சேர்ந்த ஒரு ஃபார்ம்ல இவர் இருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தாருன்னா கடவுள் உன்னை பார்த்தாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியேல், எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன், இந்த ரெண்டு கண்ணை வச்சு நீ பார்த்தா எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அதுதான் when he looks at you, God is looking at you. And your sins will henceforth be removed. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டால் கடவுள் உன்னை தொட்ட மாதிரி. And all your karmas are dissolved. அதனால் உன் கர்மாக்கள் கரைந்து போகின்றன. And obstacles removed. Whatever he asks, God's will readily given to you. அவர் என்ன கேட்டாலையும் அதெல்லாம் கடவுளும் செய்வாங்க. If he wants, even this building will turn into gold. அவர் நினச்சா ஒரு சாதாரண பில்டிங்கை கூட தங்கமாக மாற்றுற பவர் அவர்கிட்ட இருக்கு. He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. அவர்கிட்ட நரசிம்மருடைய சக்தி, அந்த சிம்மம்ன்றாங்க இல்லையா, அந்த சக்தி இருக்கு. அது கடவுள் இவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காருன்னா உலகத்தை இணைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. He can bring out the lion from his heart. அவர் நினச்சா அந்த நரசிம்மரை உடம்புலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். To tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. அவர் எல்லா ரிலிஜனில் இருக்கிற நல்ல விஷயத்தையும் அவருக்கு கடவுள் கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. அவருடைய பாதத்தில் சூரியனும் சந்திரங்களும் நட்சத்திரங்களும் தவம் செய்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. அவர் அன்பினுடைய எம்பாடிமெண்ட், எல்லாரையும் ஒரு மாதிரி அன்பு காட்டுவார். He has undergone tremendous sacrifice to reach this level. இந்த உயரங்களை அவர் அடைவதற்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காரு. He is the master of management. அவர் வந்து நிர்வாகத்தில் ரொம்ப கெட்டிக்காரரு, மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். And operates with the system which was taught by God. அவருடைய மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே கடவுள் கற்றுக் கொடுத்து அதனுடைய போக்கில் அவர் செய்கிறது தான். He has no wants, for all his wants have been granted already by God. அவருக்கு எந்த தேவையும் இல்லை, ஏன்னா அவருக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கடவுளே கொடுத்துட்றாரு. That's all. அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவ்வளோ அழகாக நடத்துகிறோம், பேங்க்கில் கடன் வாங்குறதில்ல, பிச்சை எடுக்கிறதில்ல, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? பவர் இருக்கும். அந்த பவர் இருந்தால் நம்ம தாம் காமதேனவே பஜதாம் கல்பவருஷாய, கல்பக வருஷத்தை போல் காமதேனுவை போல நினச்சதெல்லாம் கொண்டு வரலாம். எண்ணியாங்க இதுதல், வேண்டியாங்க இதெல்லாம் இதுதான். அப்போ எப்படி இறைச்சி இவ்வளோ அழகாக கட்டி வச்சு எல்லா வசதிகளையும் பண்ணி இவ்வளோ சுத்தமாக வச்சு இவ்வளோ ஒரு என்ன சொல் ப்ராஸ்பரஸாக இவ்வளோ ப்ராஸ்பரஸாக வச்சுருக்கோம். இங்கே என்ன பஞ்சம் இருக்குது? எதுக்குமே பஞ்சமே கிடையாது. இப்போ மக்களுக்கு
யாருக்கு ஆத்மாவில் பலம் இருக்கோ அவங்க இங்கே வராங்க. உங்கள் ஆத்மாவில் ஏற்கனவே ஒரு பலம் இருக்குது, அதனால தான் நீங்கள் எங்கிட்ட வர்றீங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க வெளி உலகத்தில், அவங்களுக்கு இன்னும் கர்மா கையில். அவங்களுக்கு என்றைக்கு அந்த கர்மா, நீ ஏழையா கோழையா பணக்காரனா அதெல்லாம் கண்டுக்காது. ஆத்மா தான் எல்லாம். இந்த உலகத்தில் யார் அந்த ஆத்மாவில் லெவலில் நீட் பண்ணாங்களோ அவங்க தான் என் கண்ணெதில் வருவாங்க. வேறு யாரும் என் கண்ணெதில் வரவே முடியாது. நீ கூப்பிட்டு கூட வரவே மாட்டாங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி வராங்க, அவங்களும் நல்ல ஆத்மாங்க. பரமாச்சாரியார் இருந்தபோது ஒரு 40 வயசு ஹஸ்பண்டு, ஒரு 35 வயசு ஒய்ஃபு, ஒரு 6 வயசு குழந்தை 3 பேர் போனாங்க. மாப்பேர் கேட்குறாங்க, 3 பேரில் யார் இப்போ நல்லா தவம் பண்ணதுன்ட்டு. அவங்க சும்மாக்குறாங்க, நீ 40 வயசில் வந்த, உங்கள் ஒய்ஃப் 35 வந்தா, இந்த குழந்தை 6 வயசில் இருந்துச்சு, இப்போ தானே தவம் பண்ணியிருக்குன்னாராம். அந்த மாதிரி இதுங்கெல்லாம் தான் ரொம்ப பூஜை பண்ணிக்குது, நீங்கள்லாம் கொஞ்சம் கம்மி. உண்மைதான், ஏன்னா அவர் சொன்னது தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. இந்த குழந்தைங்களாம் இவ்வளோ அழகாக வேலை செய்யுது இல்லையா. யாராவது இவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களா, ஏதாவது பண்ணுறாங்களாம், இதெல்லாம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் நீ பார்த்தாவே ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம் இங்கே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா. ஒரு பெரிய அடித்தளம் இருக்குது. அதான் ஒரு பாட்டு இருக்கும் சம்ரட்சணா, ஆன்மீக தொழிற்சாலை. ஆன்மீக தொழிற்சாலை இங்கே இருக்கு, ஐயன் சிவசங்கரவன் கையில் இருக்கு, வான்மீகி கண்ட ராமன் இவனேன வரைந்திருக்கும் சங்கு சக்கரம் சான்று இருக்கு. இதெல்லாம் என் கையில் இருக்கிற ரேகைகள். என் கையில் முருகர் இந்த இடத்துல வேலோடு நிற்பார். சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், 10 அவதாரத்துக்குள்ளே எல்லாமே இந்த ஒரு கையில் இருக்கும். பைபிள் வரும், இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்காய் நான் அவன் கையை முத்தரித்து அனுப்புவேன். அந்த மாதிரி தான் அத்தாரிட்டி ஆஃப் காட் இன் மை ஹேண்ட். எல்லாமே இருக்கும். முருகர் இந்த இடத்துல அப்படியே வேல் வச்சுன்னு நிற்பார், இடுப்பில் கை வச்சுன்னு. இப்படி ஒவ்வொன்றும் இதில் இருக்குது. சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, மீன் இருக்குது, எல்லா இதுவுமே ஒரே கையில் இருக்குது. சுலபமாக வினை அழிக்கும் வேலாயுதம். இந்த பாட்டில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸும் இந்த கையில் இருக்குது. ஓகேவா? சரி, வேற சர்வ அவதாரம்னு பாடு. சர்வ இது வரைக்கும் நீ ராமரை பார்த்துருப்ப, கிருஷ்ணரை பார்த்துருப்ப, நரசிம்மரை பார்த்துருப்ப, எல்லாம் வேறு வேறு அவதாரம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்த ஒரே அவதாரம் சிவசங்கர் பாபாக்குள்ளே இருக்கு. சிவசங்கர் சகல பராக்கிரமணி பாபா சர்வ அவதாரணி, கர்மவினை அழிக்கும் மாய கண்ண பிரானிவனே, தர்மம் அறிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே, அங்குச ரேகை கொண்டார். பாட்டில் இருக்கிற ரேகைங்க எல்லாமே இருக்கு. ஆனை முகன் இவனே, அன்னை கைவேல் வரைந்தான். இடத்துல வேல் இருக்கும். அழகன் சண்முகனே, சூலம் ஏந்தி வந்தான். சூலம், சூலத்திலேயே சங்கு 3 சேர்ந்து இருக்கும். வேல் சிவசக்தி ஸ்வரூபனுமே, மழுவினை கை பிடித்தார். மழு மகாதேவன் இவனே, வில்லம்பு சின்னம் கொண்டார். வில்லு அம்பு. ஐயன் வன் புலி வாகனனே, மீனாமை குடையும் கொண்டார். திருமாலவன் வேங்கடனே, கோதண்டம் ஏந்தி வந்தான். கோசல ராமனுமே, சங்கு சக்கரம் தரித்தான். சாக்ஷாத் நாராயணனே, பாபா சர்வ அவதாரணே. இது அந்த காலத்தில் இதெல்லாம் எப்பயோ வந்துச்சு. அப்போது என் கையில் இருந்த ரேகைக்கும் இப்போ இருக்கிற ரேகைத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இருந்தது பேசிக் இருந்தது, சங்கு சக்கரம் வேலு மயில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது அது அப்படியே அதை விட எவ்வளோ ஃபோல்ஸு நிறைய ரேகை வந்துச்சு கையில். இது 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ரேகைகள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கு சக்கரம் மயில், இந்த இடத்துல
சங்கு, அதுலேயே திரிசூலம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இங்கே வேலு. இது அந்த 25 வருஷத்துக்கு முன்னால் இல்லை 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகி போச்சு. பூரண பிரம்மமணி பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவனேனும் நீரும் நெருப்பும் நீ நிலமும் இவன் நீலவானமும் நெடிகாற்றும் இவன் பாரு தோன்றிய பல்லுயிரும் இவன். ஓகே, இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது சம்ரஷ்னால. பூரண பிரம்மம் அடி பிரம்மம், நாராயண பூரண பிரம்மம், சர்வ அவதாரணம், சபரிமலையில் இதில் இருக்கிறது, இந்த மாதிரி 4 மலை பாட்டுன்னு பேர். இப்படின்னா 4 மலை பாட்டுன்னு அர்த்தம். திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர் திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர் பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் எங்கள் சிவசங்கர் சபரிகிரியிலே வீற்றிருப்பார் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். அந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள். முதல்ல 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், ரமணி குருஜின்னு பேர். அவர்கிட்ட காகபுஜெண்டர் நாடி. அவர் டிடிகேயில் சேல்ஸ்மேனாக இருந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் பக்கம் போனபோது ஒரு சாமியார் அவருக்கு அந்த ஓலைக்கட்டை கொடுத்து நீ படின்றார். கொடுத்தவர் காகபுஜெண்டராக இருக்கலாம், அந்த ஓலை தான் அவர்கிட்ட. நம்பர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டு, இந்த ஐயப்பன் சாமி கோயில் இல்லை மகாலிங்கபுரத்தில், அதுக்கு பக்கத்தில் எதிர் சந்து. அப்போ காளிகாம்பாள் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி இவங்கெல்லாம் ஒரு நாள் வந்து வாங்க இன்றைக்கி பழனி ஆண்டவனை பற்றி வரப்போதான், நீங்களும் வாங்கன்னு எனக்கு கூட்டின்னு போனாங்க. அதாவது எனக்கு தெரியாது அவரை பற்றி, இவங்க தான் வந்து கூட்டின்னு போனாங்க வீட்டிலேருந்து. போன உடனே அவர் சோழி போடுவார். போட்ட உடனே அதில் 8 விழுந்துச்சு. 8 விழுந்த உடனே அவர் எடுத்து படிக்கிறார். உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை. சேயவன்னா இந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு அளவில்லாது பெருகிடும் இந்த அருள் பற்பல ஜென்ம தொடர்பதினால் அன்றோ, எத்தனையோ ஜென்மங்களாக சேர்த்து வச்ச புண்ணியம். பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ அருள் நிறைந்த 18 சித்தர் தமை. இவர் 18 சித்தர்களுடையும் காட்டில் இருந்தவர். பரிவுடன் அடுத்த பெருமையும் அருள் ஞான பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன் அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய். பழனியில் நவபாஷாணத்தில் முருகனை போகர் பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் கூட இருந்தாள். நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன் கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன். கலியுகத்தில் கடவுள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறாருன்றத இவர் புரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. பரிவுடன் அருள் முருகனின் இணைவிழி கருணையினால் அவரருள் ஆனந்த சேவகராய் நிறைவதை கொண்ட கடம்பனும் இடும்பனும் இவன் தனக்கு நிறை துணை. முருகர் இடும்பனையும் கடம்பனையும் இவர் காவல் வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் இவர் கூட இருக்காங்க அப்படின்னு. உனக்கு ஸ்பிரிச்சுவலாக புரியாது, ஆனால் அங்கே 2 பேர் நிற்கிறாங்க இல்லையா, 2 சிலை நிற்கிது இல்லையா, அதுதான் இடும்பன் கடம்பன். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியே ஆகும். அஷ்டாட்சரத்தினாலும் அருகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். இவருக்கு முருகனுடைய சடாட்சரம், பெருமாளுடைய அஷ்டாட்சரம்லாம் கிடைக்கும். அதெல்லாம் டைம் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. காலத்தால் மாலவனாய், இந்த கலியுகத்தில் இவர் தான் பெருமாள். காலத்தால் மாலவனாய், காலம்னா இந்த காலத்தில் இவர்தான் மாலவன். காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் செய் இவன் தானது கொண்டனன்றோ. மாலவதார காலத்தில் சீதை கூட குடும்ப நேரத்தில் காட்டுக்கு போட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை புலதச்ச காட்டுக்கு துரத்தி விட்டார். ஸோ கொஞ்சம் பாக்கி இருந்தது குடும்ப வாழ்க்கையில். அதனால் இந்த பிரிவில் குடும்ப வாழ்க்கை இவருக்கு வந்துச்சு. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு
காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே இப்போது இவர் அந்த பெருமாளுடைய பவரை தன்கிட்ட வச்சுட்டு இருக்காரு. அருள் சேவை வழி மார்க்கம் நம்ம மக்களுக்கு தொண்டு செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் இல்லையா? இப்போ பரமாச்சாரியர் இருக்காருன்னா அவர் வேதம், நமக்கு மக்களுக்கு தொண்டு செய்யுது, அவ்வளோதான். அருள் சேவை வழி மார்க்கத்தினால் நிறைந்த நல் பெருமைதனை நில உலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி இவர் பேசினா உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி பேசுவார். அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய் ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட சேயவனே. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ? கடவுள் எப்படி ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு இவங்கெல்லாம் உலகத்தில் அவதாரமாக வந்து எத்தனை அதிசயங்களை செஞ்சாங்க, அந்த மாதிரி இவர் மூலமாக பகவான் செய்ய போகிற அதிசயங்கள் கூட மக்கள் பார்க்கக்கூடிய காலம் இருக்குது, கூடிய சீக்கிரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள் ஒளி காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. ஒரு எத்தனையோ டைமாக மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் பின்னாலே இந்த அருளுக்காக அலைஞ்சவர். பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கெழுந்தான். அதனால் உலகத்தில் மிகப்பெரிய ஒளியாக இருக்கக்கூடிய மாலவன்னா திருமாலவன் இவருக்குள்ளே இருக்காரு. அயோத்தியோன் அருள் பலிதம் காணவே பெருமாள் யார்? ராமராக இருந்தவர். ராமர் தான் கௌசல்யா சுப்ரஜா ராமா தானே பெருமாள். ராமராக இருந்தவர் தான் பெருமாளாக வந்திருக்கார். அதனால் சிவசங்கர் பாபா என்பது ஒரு பிறவியில் ராமராக இருந்து இப்போ பெருமாளாக வந்திருக்கிறவர். ராமர் கூட இருந்த அனுமான் சிவசங்கர் பாபா மகேந்திரகிரிக்கு போன போது நம்ம முதலாளி வந்துட்டாருன்னு அவரும் இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டார். அதனால் சிவசங்கர் பாபாவுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்கார், ராமரும் இருக்கார், வெங்கடாதிபதியும் இருக்கார். இது நமக்கு கிடைச்ச போஸ்டிங். அனுமனே அவனுக்கு காலத்துணையும் ஆயினான். காரணங்கள் ஒரு பாலாகி கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகி. இது இவர் பிடிச்ச போஸ்ட், அனுமான் கம் ராமர் கம் பெருமாள். இன்னொரு பக்கத்தில் இவருடைய குரு முருகன். அதனால் அவருடைய பவர் இவருக்கு இன்னொரு ரூட்டில் குரு என்ற முறையில் வந்து சேர்ந்துச்சு. விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் அருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இப்போ சிந்தாமணி என்ற கிரகத்தில் இருக்கக்கூடிய பராசக்தியானவள் பார்த்தா இவ்வளோ பேர் இந்த ஆள்கிட்ட இருக்காங்க, நானும் வந்துடுறேன்னு சொல்லி அந்த அம்மாவும் உங்கள்கிட்ட வந்துட்டா அப்படின்னு. அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு 2 பக்கம் தள்ளிப்படி அந்த மாறுபாடு கொண்டு கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். இவ்வளோ இவர்கிட்ட இருக்கு. ஆனால் இது ஜனங்க புரிஞ்சுக்கிற காலம் எப்படி? ஜனங்க ஆடி ஆடி இன்னும் பட்டதெல்லாம் போதும் பட முடியாது துயருன்னு அம்பேலா வாங்க. அந்த காலத்தில் தான் இவருடைய மகிமையும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். எல்லாம் போகிறவெல்லாம் போடுவான். அதுக்கப்புறம் யாருக்கு தலையெழுத்து நல்லா இருக்கோ அவங்களுக்கு இது அனலில் சுட்ட விளக்கமாக புரியும் அப்படின்னு. உலகது வாழ்விலே உவந்த நலன் இதுவென்றே அறிவித்து அதனதனின் பெருமைதனை தேவ ரகசியம் தனை. இதெல்லாம் தேவ ரகசியம். வரக்கூடிய காலத்தில் தான் அதை பற்றியெல்லாம் பேச முடியும். இப்போ நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில் இப்படி இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது என்னை பற்றி. நாடிகள் போற்றும் நாயகன்னு சொல்லி அதில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சிவசங்கர் பாபா யார், இதுக்கு முன்னே என்ன, இப்போ என்ன, அடுத்தது என்ன செய்ய போகிறாரு, எல்லாமே இருக்குது. இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் இருக்குதுங்க. அதனால் நடக்கிற போது நடக்குது. நமக்கு என்ன, நம்ம நல்லா தானே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசிரமம் வச்சுருக்கோம், இவ்வளோ அழகாக வச்சுருக்கோம். எதுவும் பஞ்சமே கிடையாது. நான் 100 தடவை சொல்லிட்டேன். பகம் அப்படின்னா பகன்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குவாலிட்டி. அப்படி யார் இருக்கானோ அவன் தான் பகவான். நான் பேங்கில் ₹1 கடன் வாங்கிறது கிடையாது. யார்கிட்டையும் நான் இதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு என் குடும்பம்னு சொல்லி கேட்கறது கிடையாது. அதனுடைய போக்கில் எல்லாமே நான் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றும் இல்லை. இங்கே பூஜை பண்ணுறவங்க, பெருக்கிறவங்க, முழுகிறவங்க, பாடுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் தான். இப்போ நான் எதுலேயுமே கிடையாது.
எந்த அக்கௌண்ட்லேயும் என் கையெழுத்து இருக்காது. நான் வந்து ட்ரஸ்டி கூட கிடையாது. எந்த இதுலேயும் என் கையெழுத்து தேவைப்படாது. என்னை நம்பி யார் இருக்கானோ, ஒழுக்கமாக இருக்கானோ, அவனை எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்களான்னு விட்டேன். நான் இதுலேயும் தலையிடுறதே கிடையாது. எல்லாம் தானாக நடக்குது பற்றியா. இதுலேயும் தலையிடுறதில்ல. பர்ஸ் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. நான் வந்து பணத்தை தொடர்றதே கிடையாது. அக்கௌண்ட் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. எதுலேயும் என் கையெழுத்து இருக்காது. நான் ட்ரஸ்டி கிடையாது. இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன். நான் ஃபோனே வச்சுக்கிறது இல்லை. எனக்கு யாரும் பெரிய பெரிய ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கையில் கொடுத்துருது இந்த மொபைல் வேணான்னு. ஏன்னா ஃபோனே வச்சுக்கிறது இல்லை. கேட்டுப்பாரு என்கிட்ட ஃபோனுக்கு தானே. இல்லவே இல்லை. ஏதாவது இருந்தால் அவங்க வந்து சொல்லுவாங்க. யாராவது காதில் கேட்டுட்டு இப்படி சொல்லிவிடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். 2 வரி தான். வளவளான்னு எழுதுகிற பழக்கமே இல்லை. 2 வரி 1 வரி தான் நம்மளுது. ஸோ எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசமான ஆன்மீகவாதி. அதனால் மக்களுக்கு நம்முடைய ஒர்த்து புரிகிற காலம் வர்றபோது நம்முடைய உயரங்கள் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் நமக்கு என்ன ஆகணும்? நம்ம தான் ஜாலியாக உட்காந்துக்கிறோம். நமக்கு என்ன குறை? ஒன்றும் கிடையாது. நீங்கள்லாம் வரீங்க, நம்ம என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறோமா? ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அதில் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. நீங்கள்லாம் வர்றீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் தானாகவே நடக்கிற விஷயங்கள் தான். அதாவது குறுந்தொகையில் ஒரு பாட்டுக்குது. ஞாயும் ஞாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்க கலந்தன வேணும். ஆகாசத்தில் மழை மேகம், பூமியில் செம்மண் தர. மேகத்திலேருந்து மழை பெய்யுது. பூமியில் இருக்கிற செம்மண் கூட அந்த மழை தண்ணி கலந்து செப்பு கலர் தண்ணியாக ஓடுது. அந்த மாதிரி நான் யாரோ நீ யாரோ, நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றா கலந்து ஓடினுக்கிறோன்னு தெரியல அப்படின்னு தான். அதான் சம்ரட்சணை கூட அதனுடைய போக்கில் நடக்குது இல்லையா. நம்ம யாரையாவது மார்க்கெட்டிங் பண்ணி வாங்கன்னு சொல்கிறோமா? எதுவும் பண்ணுறது. நம்ம பாட்டிக்கு உட்காந்துருப்போம். உன் ஆத்மாவில் பவர் இருந்தாக்கா ஒன்றா உனக்கா தோணும், இல்லை யாராவது சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ப்ரோக்ராம் வருது, அது பார்க்காது போகிறது கூட அவங்க இஷ்டம். நம்மளது ஃப்ரீ ப்ரோக்ராம் இல்லையா. எனக்கு தெரிஞ்சது தானே நான் பேச போகிறேன். அவனுக்காக நான் எதாவது மாற்ற போகிறேன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பகவத்கீதை தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். நடக்கிற போது பேசலாமே. இட்ஸ் நாட் வெரி ஃபார். அதனால் கூடி சீக்கிரம் இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். பண்ணால் எனக்கு என்ன ஆகணும்? கடவுளுக்கு லாபம் இல்லை, கடவுளுக்கு தான் லாபம். எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு தான் ஒன்றுமே தேவையில்லைன்ற நிலையில் உட்காந்து நான் எல்லா கடவுளையும் கண்ணால் பார்த்தேன். எந்த கடவுள்கிட்டையும் எனக்கு இது கொடுன்னு கேட்டதே இல்லை இது வரைக்கும். நான் பார்க்காத கடவுள் கிடையாது. ஆனானப்பட்ட சிவனையும் பார்வதியுமே கைலாசத்தில் வச்சு பார்த்துருக்குறேன்னு சொல்கிறேனே. ஸோ எனக்கு எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை. எப்போன்னு இல்லை, எப்பயோ 1983 நான் காயத்ரியை முதல்ல பார்த்தேன். அந்தமா கேட்குது, நான் யஜ்ஞ தேவத்தை சூரிய பத்தினி காயத்ரியின் பெயர், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குது. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் வேணாங்கிறேன். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. சரி, என்னை யாராவது பார்க்க வந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு நிலையில் என்னை எண்ணிக்கவே இல்லை. அதுதான் ஓட்டின்னு இருக்குது வண்டி. காயத்ரியோட வரம் என்னை கொண்டு போய் 3 ரோடு நடுவில் உட்காரவே நான் அவனுக்கு ஏதாவது கொடுக்குறனாலே பாரு. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சொத்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஞானம் என்னும் தாகம் தான் வந்தது, அங்கே நான் என்னும் அகந்தை தீப்பாய்ந்தது.
ஞானம் என்னும் தாகம் தான் வந்தது, அங்கே நான் என்னும் அகந்தை தீப்பாய்ந்தது. மோன நிலை எனையே சூழ்ந்தது, மோன நிலை எனையே சூழ்ந்தது, மனமோகங்கள் யாவும் கூடை சாய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. பாலைவன சோலை அருள் வேய்ந்தது, அதன் பார்வையிலே எந்தன் வினை ஓய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. வேள்விகள் நெஞ்சுள் நடக்கின்றது, அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. வேள்விகள் நெஞ்சில் நடக்கின்றது, அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. தோல்விகள் யாவும் துவழ்கின்றது, என் தொய்ந்த மனம் நேரே நிமிர்கின்றது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. பரமனவன் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாயே தேவா. பரமனவன் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாயே தேவா. அண்டமெல்லாம் காக்க வந்த அன்பான வடிவே, உன்னருள் வேண்டி பாட வரம் தா. சங்கரா பரமனவர் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாயே தேவா. மானாட மழுவாட முடியாட ஜடையாட பாம்பாட உலகாடும் சிவனாக வருவாய். வேலாட கொடியாட மயிலாட வினையோட சிவனவனின் மகனாக நீ ஆடி வருவாய். கருணாக வடிவாகி சூலமும் கையில் கொண்டு மகுடியின் நாதத்தின் மயங்கி நீ வருவாயே. பரமனவர் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாய் தேவா. அந்தணர்கள் மறையோத தேவர்களும் வாழ்த்துரைக்க மலர் மாலை அசைந்தாட சங்கரனி வருவாய். நான் பாட நீ ஆட வையமும் உடனாட ஆனந்த நடனமே ஆடி நீ வருவாய். கருணையின் வடிவாகி கண்களில் ஒளி வீச கலியுக தெய்வமே கலி தீர்க்க வந்தாயே. பரமனவன் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாயே தேவா. அண்டமெல்லாம் காக்க வந்த அன்பான வடிவே, உன்னருள் வேண்டி பாட வரம் தாம். சங்கரா பரமனவர் புகழ் பாட பதம் தூக்கி நீயாட குறை தீர்க்க வந்தாயே தேவா. குறை தீர்க்க வந்தாயே தேவா. குறை தீர்க்க வந்தாயே தேவா. ಸೋಜುಗಾದ ಸೋಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿಮ್ಮ ಮಂಡೆ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ. ಅಂದಾವರೆ ಮುಂದಾವರೆ ಮತ್ತೆ ತಾವರೆ ಪುಷ್ಪ ಚಂದಕ್ಕಿ ಮಾಲೆ ಬಿಲ್ಪತ್ರೆ. ಮಾದೇವ ನಿಮ್ಗೆ ಚಂದಕ್ಕಿ ಮಾಲೆ ಬಿಲ್ಪತ್ರೆ ತುಳಸಿ ದಳವ ಮಾದಪ್ಪನ ಪೂಜೆಗೆ ಬಂದು. ಮಹಾದೇವ ನಿಮ್ಮ ಸೋಜುಗಾದ
ಸೂಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿಮ್ಮ ಮಂಡೆ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ತಪ್ಪಾಳೆ ಬೆಳಗ್ಯುನಿ ತುಪ್ಪವ ಕಾಯಿಸಿವ್ನಿ ಕಿತ್ತಾಳೆ ಹಣ್ಣ ತಂದಿವ್ನಿ ಮಾದೇವ ನಿಮ್ಗೆ ಕಿತ್ತಾಳೆ ಹಣ್ಣ ತಂದಿವ್ನಿ ಮಾದಪ್ಪ ಕಿತ್ತಾಡಿ ಬರುವ ಪರಿಸೆಗೆ ಮಹಾದೇವ ನಿಮ್ಮ ಸೋಜುಗಾದ ಸೂಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿಮ್ಮ ಮಂಡೆ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ನಮೋ ನಮೋ ಮಹೇಶ್ವರ ಗಿರೀಶ್ವರ ನಮೋ ನಮೋ ಶ್ರೀ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ ಓಂ 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 ನಮಃ ಶಿವಾಯ ஓம் நம சிவாய உந்த நாமம் எந்த நாளும் ஆனந்தமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உந்த நாமம் எந்த நாளும் ஆனந்தமே பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே வந்த பாவம் வென்று போகும் நாமம் சொல்லவே நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உந்த நாமம் எந்த நாளும் ஆனந்தமே ஆடும் இரு பாதம் அழகில் அருள் பாயும் உன்னாட்டியம் தில்லையம்பலத்திலே பாயும் நதி வெள்ளம் கருணை விழி பொங்கி பாய்ந்தோடுதே ஸ்ரீ ஜம்புலிங்கனே மனம் தொழும் சிதம்பரம் உன் கருணையோ சமுத்திரம் மனம் தொழும் சிதம்பரம் உன் கருணையோ சமுத்திரம் ஆதாரம் இல்லாமலே ஆதாரம் நீயாகினாய் நமோ நமோ நட்டேஸ்வரா ஜலேஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உந்த நாமம் எந்த நாளும் ஆனந்தமே வீசும் ஒரு காற்றும் வாடும் துயர் நெஞ்சில் பூந்தென்றலாய் வந்து தாளாட்டுதே பேசும் நிலம் எல்லாம் ஈசா உன் வடிவாய் மண்ணாகவே லிங்க ரூபம் காட்டுதே சுரர் தொழும் திகம்பரம் என் சிரமுன்னை தொழும் தினம் சுரர் தொழும் திகம்பரம் என் சிரமுன்னை தொழும் தினம் ஆராதனை நாளுமே லீலைகளோ வினோதமே நமோ நமோ ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உந்த நாமம் எந்த நாளும் ஆனந்தமே பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே வந்த பாவம் வென்று போகும் நாமம் சொல்லவே நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா காலையில் ஏறி நகர்வலம் வருவான் சங்கர ஹர ஹர ஓம் கருடன் மீது பறந்து திரிவான் ஜனார்தனா ஹரியோ சாம்பலை பூசி சாந்தி அடைவான் சங்கர ஹர ஹர ஓம் சந்தன குங்குமம் பரிமளம் கொள்வான் ஜனார்தனா ஹரியோ சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம்
சூலம் மழுவை ஆயுதம் கொண்டான் சங்கர ஹர ஹர ஓம். சங்கு சக்கரம் ஏந்தி இருப்பான் ஜனார்தனா ஹரியோ. நெற்றியில் நீற்றால் கோடுகளிடுவான் சங்கர ஹர ஹர ஓம். நீண்ட நாமம் அணிவதில் பிரியன் ஜனார்தனா ஹரியோம். சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம். ஆனை காவில் நீருள் நிற்பான் சங்கர ஹர ஹர ஓம். அரங்கம் தனிலே உறங்கி கிடப்பான் ஜனார்தனா ஹரியோம். கேட்ட வரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹர ஓம். கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரியோம். சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம். புலித்தோலாடை பூண்டு திரிவான் சங்கர ஹர ஹர ஓம். பீதாம்பரத்தை உடுத்தி மகிழ்வான் ஜனார்தனா ஹரியோம். பிச்சை எடுத்து தினமும் உண்பான் சங்கர ஹர ஹர ஓம். அக்ஷய பாத்திரம் நானே என்பான் ஜனார்தனா ஹரியோம். சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம். जनार्दना हे जनार्दना जनार्दना हरिओ. शंकरा शिव शंकरा शंकर हर हर ओम. शिव शंकर हर हर ओम. श्री शिव शंकर हर हर ओम. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஓ शम्भो शिवशम्भो स्वयम्भो भो 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 शम्भो शिवशम्भो स्वयम्भो. गंगाधर शंकर करुणाकर गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक. गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक. भो शम्भो शिवशम्भो स्वयम्भो भो शम्भो शिवशम्भो स्वयम्भो. निर्गुण परब्रह्म स्वरूप
గమ గమ భూత ప్రపంచరహిత నిర్గుణ పరబ్రహ్మ స్వరూప గమ గమ భూత ప్రపంచరహిత నిజ గుహ నిహిత నికాంతకనంద నిజ గుహ నిహిత నికాంతకనంద ఆనంద அதிசய அக்ஷயலிங்க நிஜ குக நிகித நிகாந்தக நந்த ஆனந்த அதிசய அக்ஷயலிங்க போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ ధిమిత ధిమిత ధిమి ధిమి కిటతకతో తోం తోం కిటతక తక దరి కిటతో ధిమిత ధిమిత ధిమి ధిమి కిటతకతో తోం తోం తరి కిటతకతో మతంగ మునివర వందిత ఈస సర్వదిగంబర వేష్టిత దేశ నిత్య నిరంజన నిత్య నటేశ దిమిత తోం 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 తరికిట తకతోం మతంగ మునివర వందిత ఈస సర్వతిగంబర వేష్టిత దేశ నిత్య నిరంజన నిత్య నటేశ ఈశ సర్వేశ సర్వేశ భూ శంభో శివ శంభో స్వయంభో భూ శంభో శివ శంభో స్వయంభో గంగాధర శంకర కరుణాకర మామవ భవసాగర తారక భూ శంభో శివ శంభో స్వయంభో భూ శంభో శివ శంభో స్వయంభో 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 స్వయంభో శివ శంభో స్వయంభో శంభునామ చంద్రచూడ సమగాన ప్రియ విభో శంభునామ చంద్రచూడ సమగాన ప్రియ విభో శంభునామ చంద్రచూడ సమగాన ప్రియ విభో सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्पभूषणालङ्कार 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 शम्भुनाम चन्द्रचूड समगान प्रिय विभो कामदहन कामदहन ललाटनेत्र कारुण्य कपाल पात्र कामदहन ललाटनेत्र कारुण्य कपाल पात्र कालकण्ठ कैलासवास कालकण्ठ कैलासवास कालकण्ठ कैलासवास गौरिकान्त प्रिय विभो गौरिकान्त प्रिय विभो गौरीकान्त प्रिय विभो
गौरिकान्त प्रिय विभो शम्भो नाम चन्द्रचूड समगान प्रिय विभो शम्भु नाम चन्द्रचूड समगान प्रिय विभो ओ கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா கனக சபையின் முன்னே இடது காலை தூக்கி ஆடும் காட்சி கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா தொண்டருக்கு தொண்டராகி தூது நடந்த பாதம் தொண்டருக்கு தொண்டராகி தூது நடந்த பாதம் தூமரையால் உள்ளம் தினம் துதிக்கும் குஞ்சித பாதம் தூமரையால் உள்ளம் தினம் துதிக்கும் குஞ்சித பாதம் கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா ஆழி ஜலம் ஒடுங்க அன்று அருளுருவாயான பாதம் ஆழி ஜலம் ஒடுங்க அன்று அருளுருவாயான பாதம் ஊழிய தாண்டவம் செய்து நம்மை வாழச் செய்வோன் பாதம் ஊழிய தாண்டவம் செய்து நம்மை வாழச் செய்வோன் பாதம் வாழையடி வாழையான் எம்மை நன்கு வாழ வைக்கும் மலர் பாதம் வாழையடி வாழையான் எம்மை நன்கு வாழ வைக்கும் மலர் பாதம் வஞ்சனம் பேசும் போரையெல்லாம் அஞ்சி ஓட வாட்டும் வஞ்சினம் பேசும் போரையெல்லாம் அஞ்சி ஓட வாட்டும் வஞ்சினம் பேசும் போரையெல்லாம் அஞ்சி ஓட வாட்டும் பாதம் கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா கனக சபையின் முன்னே இடது காலை தூக்கி ஆடும் காட்சி கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா ஐயா ஐயா लोकक्षेमसङ्कल्पम् इति भूलोकजननं मनुष्यरूपावतारशिवशङ्करं यत्नं व्यतत्रितु सम्भवेत् सहजभावनं सात्विकगुणकरं सकलव्यापकं चातुर्यकार्यकं सर्वरूपकं साक्षात्कारं पूर्णब्रह्मं रामराज्यनायकं शरणम् अभयम् ऐश्वर्यनुग्रहं श्रीशिवशङ्करं युगसंरक्षणं सुकृतिजातकं सुकीर्तिजीवनं स्नेहभावितं सुशीललक्षणं वेषविपरीतं तेजस्वदर्शनं पूर्णब्रह्मं रामराज्यनायकं शरणम् अभयम् ऐश्वर्यनुग्रहं श्रीशिवशङ्करं युगसंरक्षणम् एकमनेकम् आद्यन्तस्थिरं पुनर्जन्मावयं पुण्यात्मरक्षितं कालशासनं कालपुरुषनिर्णयं पूर्णब्रह्मं रामराज्यनायकं शरणम् अभयम् ऐश्वर्यनुग्रहं श्रीशिवशङ्करं युगसंरक्षणम् सर्वसत्यशाश्वतनिधे मङ्गलम्
சங்கரநாராயண சங்காசமூர்த்தயே மங்களம். பாதாதிகேசபர்யந்த சுந்தராம்ருதே மங்களம். பரமஞான வைராக்ய பிரபவதே மங்களம். அதி அத்புத பிரகாச சூரியநாராயண பிரபோ அதி அத்புத பிரகாச சூரியநாராயண பிரபோ மங்களம் மங்களம். நித்ய சுபமங்களம் நித்ய சுபமங்களம். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.